ஓப்பன் ஹை லோ. இப்போ வந்து எனக்கு வந்து 100 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேணும். இப்போது அதுக்கு முன்னாடி வால்யூம்னு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். வால்யூம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த வால்யூம்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து வால்யூம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். விஓஎல்னு கொடுக்குறோம். விஓஎல். இந்த வால்யூம் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வால்யூம்னு வந்துடுச்சு. இந்த வால்யூமை கொடுத்த பிறகு நமக்கு வந்து எல்லா வால்யூமும் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேணும். எல்லா ஸ்டாக்ஸும் வேணும்னா நம்பர்ஸ் நேராகவே போயிட்டு கிராஸ்டு எபோவ் கொடுக்கலாம். கிராஸ்டு எபோவும் கிரேட்டர் தானும் ஒரே ஃபார்முலா, கிராஸ்டு பிலோவும் லெஸ் தனும் ஒரே ஃபார்முலா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை செய்யும். இப்போ கிரேட்டர் தான் கொடுத்துட்றேன், கிரேட்டர் தான் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வெறும் 0 மட்டும் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து என்னென்ன வால்யூமில் இருக்குதோ டெய்லி வால்யூம் கிரேட்டர் தான் நம்பர் 0 இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கேஷ் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்டாக் மேலே 2185 ஸ்டாக் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2185 ஸ்டாக்ஸில் வந்து நம்ம வெறும் வால்யூம் மட்டும் ஒரு அசெண்டிங் டிசெண்டிங் மட்டும் பண்ணிக்கிறோம். ஒரு வால்யூம் டிசெண்டிங்கில் இருந்து ஹையஸ்ட் வால்யூம் எவ்வளவோ அது வரைக்கும் வந்துடுச்சு. முதல் ஸ்டாக்ல இருந்து கடைசி ஸ்டாக் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போது இப்போ இதில் வந்து நாம் இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு என்எஸ்சிலையும் இருக்கும். இந்த சைட்டை பார்த்துட்டு அப்படியே போய் என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 88 பேஜ் வந்துருக்குது. 88 பேஜில் நம்ம பார்க்கலாம். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த பெர்சன்டேஜ் வந்து -88லேருந்து 20% வரைக்கும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வரைக்கும் நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வால்யூம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவாக பார்க்குறோம். அதை வந்து தனித்தனியாக போடுறத வந்து ஒரே இடத்துல ஃபார்முலா போடலாம். அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் இஸ் ஈக்குவல் லோ பார்த்தோமா, அதே மாதிரி க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை ஃபார்முலா போடலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஓப்பன் வந்து ஓப்பனோ க்ளோஸோ எனக்கு வந்து 100 ரூபா தான் வேணும், அந்த ஸ்டாக் மட்டும் எடுத்து கொடுக்கும். இல்லை எனக்கு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் தான் வேணும்னா ஃபஸ்ட்டு லைன் என்ன போடணும்னா கிரேட்டர் தென், அப்புறம் ரெண்டாவது லைன் வந்தோன்னா லெஸ் தென். இப்போது 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா போடணும். இதெல்லாம் வாயால் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எல்லாமே கையால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஓவரால் வியூவாக இப்போ உங்களுக்கு நான் சின்ன ஃபார்முலாஸ் சொல்லிட்டேன். இதுலேயே வந்து ஹெவியஸ்ட் ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு கூட பார்க்கலாம். பெருக்கல் பண்ணி பார்க்குறது எப்படி, ப்ராக்கெட் பண்ணி பார்க்குறது எப்படி, ஒரு நாள் குறைச்சி பார்க்குறது எப்படி, அதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்லணும். இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி லோயர் லோவில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு கேண்டில். இதை எப்படி பார்க்கணுன்றதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஃபார்முலாவை ஈஸியாக போட கற்றுக்குவீங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸை வரைஞ்சிங்க. இது எனக்கு லோயர் லோவில் இருக்கிற ஃபார்முலா வேணும். இது ஹை, இது லோ, இது ரெட் கேண்டிலு. ரெட் கேண்டிலுக்கு எப்பொழுதும் வந்து ஓப்பன் ஹை மாறும்னு சொன்னேன் இல்லையா? அப்போது லோ ஹை இதேவை நம்ம க்ரீன் கேண்டிலாக இருந்தால் இங்கே ஓப்பன் வரும், இங்கே வந்து க்ளோஸ் வரும். அதே ரெட் கேண்டில்னும் போது இங்கே ஓப்பன் வரும், இங்கே க்ளோஸ் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் க்ளோஸ். இப்போ இது வந்து கடைசி நாள் வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு டே எனக்கு என்ன இருக்கணும்னா ஃபார்முலா ரெண்டாவது நாள் வச்சுங்களேன். இது 3வது நாள். ஃபஸ்ட்டு டே ஃபார்முலா வந்து இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில, கொஞ்சம் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து லோயர் லோ தானே இருக்குது. இப்போது டெய்லி லோ லெஸ் தென் ப்ரீவியஸ் டே லோ.
அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ லெஸ் தென் டெய்லி லோ, அதே மாதிரி க்ளோஸும் அப்படி தான் கொடுக்கணும். ஓப்பனும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம், ஹையும் அதே மாதிரி தான் கொடுக்குறோம். ஒரு நாளோட ஒரு நாள் வந்து நமக்கு லெஸ் தென் கொடுத்தோன்னா கீழ்ப்பக்கமாக வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். அதே வந்து லெஸ் தெனுக்கு பதிலாக கிரேட்டர் தெனை கொடுத்தோன்னா மேலே போகிற ஸ்டாக்ஸாக எடுக்கலாம். அந்த ஃபார்முலா ஏற்கனவே ஃபார்முலா இப்படி எப்படி எடுக்கிறது நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். இதில் நிறையா பேருக்கு ரொம்ப